வரைக்கும் நீ எங்க காத்திருக்கணுமா? அப்ப இன்னும் பலன் வரணுமா? இல்ல வந்துருச்சா? வரும். யார் சொன்னது? வரும். பலன் வரணும். இன்னும் வெயிட் பண்ண பஸ். என்னைக்கு சொல்லி பலன் வரணுமா? பலன் இன்னும் வரணுமா? இல்ல வந்துருச்சா? அவர் உள்ள வரணும். வெளியே நிக்கிறார், உள்ள வரல பஸ். நீங்க சொல்லுங்க. பலன் வரணுமா? வந்துருச்சு. வந்துருச்சு. பலன் வரணுமா? வரணும் பஸ். காத்துட்டு இருக்கேன். கர்த்தாவே, ஆமா மோசே கூட நான் காத்திருக்கிறேன். நீ சொல்ல வரணுமா? வந்துருச்சா? வரணும் பஸ். ஐ அம் வெயிட்டிங் ஃபார். ஆமா கடவுளே, நான் வெயிட் பண்றேன். ஹalleluya, ஹalleluya. இயேசு வந்து வந்துருச்சு. ஆனாலும் அவர் உள்ள வரணும். வெளியே நிக்கிறார் அப்படிங்க. ஹalleluya. அவர் பெர்ஃபெக்ட்டா வந்துட்டார். வந்துருச்சுங்க. ஹalleluya. நீங்க சொல்லுங்க. பலன் வரணுமா? வந்துருச்சா? சகோதரி சொல்லுங்க. என்ன சார்? ஏற்றுக்குள்ள வரைக்கும் உள்ள வரப்பாரு, ஏற்றுக்குள்ள வரைக்கும் வெளியே நிற்பாரு. ஹalleluya, ஹalleluya. சரி, நமக்கு புரியவில்லை சொன்னேன். ஞானஸ்தானம் பெற்றாச்சு. இப்ப ஏற்றுக்கொண்டோமா? ஏற்றுக்கொள்ளலையா? உள்ள வந்துட்டாரா? வரலையா? வந்துட்டார்ல. ஹalleluya, ஹalleluya. பிரச்சனை என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற பலனை நீ பார்க்கிறது இல்ல. உன் பலன் என்ன? வெளியே தேடுற. ஹalleluya. உன் சரீர பலத்தை தேடுறது போல. இப்ப சரி நல்லா இருக்கு, என்ன பண்றேன்? நல்லா சாப்பிடு. ஹalleluya. அதே போல ஆவிக்குரிய பலனுக்கு வெளியே தான் தேடுறேன், உள்ள தேடுறது இல்ல. ஹalleluya. நீ சத்தியத்தை விளங்கி உன்னதத்திலிருந்து பலன் வந்தாயிடுச்சு. ஏன்னா எப்போ பெந்தகோஸ்தேனால பரிசுத்தம் வந்தாரோ, ரத்தம் சிந்தப்பட்டுச்சோ, கரைச்சல் ரெண்டா கிழிஞ்சிச்சோ, ஹalleluya, அப்பதான் ரெடியா நிக்கிறார். அதான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதாம்குள்ள வரும் பொழுது மெதுவா வந்தார். ஜீவ சுவாசத்தின் உள்ள ஊதினார். ஹalleluya. இதெல்லாம் மண்ணு பொம்மை. ஹalleluya. இரண்டாம் முறை வரும்போது ரெடியா இருந்தார். ஆவியானவர், டேய் நான் போகணும் அப்படி ரெடியா இருந்தார். அதான் பெரும் வெள்ளத்தை போல. எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 2:1. அப்போஸ்தலர் 2:1. ஒருமனப்பட்டு எப்படிங்க? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. சட்டுதியா இம்முடியஸ்டா. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பூமியில அசைவாடிதான் இருந்தாரு. இரண்டாவது ரெட்டியா இருந்தாரு. நான் மனுஷனுக்குள்ள போகணும். ஆதாம்குள்ள இருந்த அந்த ஜீவன் பிரிஞ்சிருச்சு, பரிசுத்த விலகிட்டாரு. மீண்டும் அதே ஜீவன் உள்ள கொடுக்கணும். ஆமென். அதே பலன் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருந்தார். எப்படா நான் போவேன்? அவர்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஹalleluya. இப்போவும் வெயிட் பண்ணது யாருன்னா